ரீனா இது ஒர்க் அவுட் ஆகாது ரீனா. எனக்கு வேணும். நான் இது இவ்வளவு work வலி out ஏ வேணும் ஆகாது. அவனுக்காக தான் நான் அனுபவிச்சேன். எனக்கு அவன் வேணும் சசி, என்னை விட்டு போவாத. உன்னை நம்பி தானே நான் வந்தேன், என் வீட்டெல்லாம் விட்டுட்டு. என்னை விட்டு நீ போனா நான் சத்தியமா செத்துருவேன் சசி, என்னை விட்டு போவாத. இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் உங்க பையன். நீங்க வந்து அந்த பொண்ணை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்னடா பண்றது சசி, என்னை விட்டு போகாத சசி, எனக்கு நீ வேணும் சசி. சசி, எனக்கு சுயமரியாதையோட தன்மானத்தோட நீ வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்கு தான் என்னால உன்னை ஹெல்ப் பண்ண முடியும். அப்புறம் அவர் பண்ணறது வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ். அவர் ஒன்று அடிக்கிறது, உதைக்கிறது, இப்படி பிளட்டோட நீ நடு ரோட்ல நின்று இருக்க, இதெல்லாம் வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ். வீட்டுக்குள்ள வாந்தி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து தப்பான விஷயம். இதெல்லாம் நீ பொறுத்து போனே கிடையாது. இது தப்பு. இது முறையான ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அவர் அனுப்பு, அவர் போட்டும், அவங்க அப்பா பார்த்துக்கிட்டோம் அவரை. நான் விட மாட்டேன். எனக்கு வேணும், எனக்கு நீ வேணும் சசி, என்னை ஏற்றுக்கோ சசி. உங்க வீட்டுக்கு கூட என்னை கூட்டலாம் போகாத சசி, நீ என் கூட வந்துடுடா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ உன்னையே பாத்துக்க முடியல, நீ எப்படி அவரை பாத்துப்ப? நான் வேலைக்கு போய் நான் அவனை பார்த்துக்கிறேன், நான் விட மாட்டேன். ஏன் நீ உன்னை பாத்துக்கோ. சசி, எனக்கு வேணும். எனக்கு நீ வேணும். நான் உன்னை விட்டு போக மாட்டேன் சசி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா சசி, என்னை ஏற்றுக்கோ சசி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் சசி. இனிமே எனக்கு யாருமே வேணாம்டா, நீ மட்டும் போதும்டா. ரீனா, உனக்கு புரியுதா ரீனா உனக்கு என்ன எனக்கு நடந்திருக்கு? எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு இவன் மட்டும் தான் வேணும். நீ பைத்தியமா இருக்கம்மா. வேண்டாம். இன்னும் எத்தனை முறை உனக்கு அவன் அவனுக்கு suicide first of பண்ணிக்கலாம் all அவனுக்கு உன் மேல இருக்கிறது சரியான பாசம்னா இப்படி அவன் பண்ணியிருக்க மாட்டான்ப்பா. எனக்கு அவன் உன்னை ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கான். புரிஞ்சுக்கோ. வேணும் மேடம், என்ன நீதான் முட்டாள்தனமா வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட. என்னை எப்படின்னா சேர்த்து வைங்க. இவன் இல்லாத சேர்த்து வைக்கிறதுக்கு அவனுக்கு பாசம் இருக்கணும்லம்மா உன் மேல. அவன் என்ன கல்யாணம் பண்ணி வச்சா அவன் என் மேல பாசமாயிடுவான். எனக்கு அவன் வேணும். எனக்கு தயவு செஞ்சு எப்படின்னா சேர்த்து வச்சிருவேன். எனக்கு அவன் வேணும் மேடம். என்னால இதுக்கப்புறம் வாழவே ரீனா, உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ணோம்னு நினைக்கிறோம். நான் வந்து பர்சனலா உனக்கு ஹெல்ப் பண்ணோம்னு நினைக்கிறேன். நீ நான் சொல்றத நீ கேட்டாதான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்.